மன்னருக்கு குரங்குனா ரொம்ப ரொம்ப பிரியம். குரங்க குழந்தை போல வளர்த்துட்டு இருந்தாரு. அவரோட குரங்குக்கு வகை வகையான உணவு, நல்ல பராமரிப்புன்னு வச்சிட்டு இருந்தாரு. அதோட மட்டும் நிறுத்தாம தான் குரங்கு வாழ் பயிற்சியும் பண்ணணும்னு ரொம்ப எதிர்பார்த்தாரு. மத்தவங்களுக்கு கொடுக்கற மாதிரி பயிற்சியாளர்லாம் வர வச்சு குரங்குக்கு வாழ் பயிற்சி கொடுத்தாரு. குரங்கும் கொஞ்சம் கொஞ்சமா வாழ் பயிற்சி கத்துக்குச்சு. மன்னருக்கு ஒரே பெருமை. தான் குரங்கு மத்தவங்கள மாதிரி இல்லாம வாழ் பயிற்சி எல்லாம் கத்துக்குச்சேன்னு எல்லார்கிட்டயும் பெருமையா சொல்லிட்டு இருந்தாராம். குரங்கு தான் அறையில எப்பவுமே பாதுகாப்புக்கு வச்சுட்டு மன்னர் தூங்குவாராம். குரங்கும் மன்னர் தூங்கும் போதெல்லாம் கூடயே இருந்து மன்னரை நல்லா கவனிச்சுக்குமா. அன்னைக்கு ரொம்ப கொசுக்கடி. மன்னரால நிம்மதியா தூங்கவே முடியல. ஒரே கொசு கடிச்சிட்டு இருந்ததுனால மன்னர் புரண்டு புரண்டு படுத்துட்டு இருந்தாராம். இதை கவனிச்ச இந்த குரங்கு மன்னரை கடிக்கிற அந்த கொசுக்களை பார்த்து பயங்கர கோவப்பட்டுச்சான். எங்க மன்னரை தூங்க விடாம தானே நீங்க பண்றீங்க, உங்களை ஒரு வழி பண்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தனக்குதான் வாழ் வித தெரியுமேன்னு வாழை எடுத்து கொசுவை தான் கொல்றதா நினைச்சிட்டு வாழை எடுத்து மன்னரோட கழுத்து கையின்னு எல்லா இடத்துலயும் வெட்டுச்சான். அது நினைச்சிட்டு இருந்தது கொசுதான் சாக போகுதுன்னு. ஆனா மன்னருக்கு உடம்பெல்லாம் ஒரே காயம். குரங்கு செஞ்ச வேலையை பார்த்து மன்னர் தலையில கை வச்சதுதான் மிச்சம். இப்போ இந்த கதைய ஒரு திருக்குறள் கூட ஒப்பிடலாம். ஓதி உணர்ந்தும் பிறை குறைத்தும் தானடங்கா பேதையின் பேதையார் இல். நம்ம வெறும் கல்விய புத்தகத்துல மட்டும் படிச்சுட்டு அதுல என்ன இருக்கு அப்படிங்கறத மட்டும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே விடாம அந்த கல்வி மூலமா நம்ம கத்துக்கிட்டதை நம்ம வாழ்க்கையிலையும் பொருத்தி பார்த்தா மட்டும்தான் அந்த படிப்புக்கே அது ஒரு பயன். இல்லைன்னா படிச்ச படிப்பே வேஸ்ட், நம்ம முட்டாள் மாதிரி தான். இந்த மன்னர் கூட இவ்வளவு அறிவாளியா இவ்வளவு படிச்சிருந்து என்ன பிரயோஜனம், குரங்கு கிட்ட போய் வாழை கொடுக்குறோமே அப்படின்னு கூட யோசிச்சு பார்க்காம அதை கொடுக்க போய் தான் இவ்வளவு அவஸ்தைப்பட்டாரு.